Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா எவ்ரிபடி லவ்ஸ் டவுடா. இந்த திரைப்படம் இல்லைனா 2024 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொரோக்கோ நாடு திரைப்படங்க. திரைப்படத்தின் டேரக்டர் சொல்லி பார்த்திங்கன்னா நபில் அயோக். திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் நபில் அயோக் அண்ட் மரியம் டவுசாமி. இந்த திரைப்படத்தில் நஸ்ரின் கெராடி தௌதாவா முதன்மை கதை பண்ணியிருக்காங்க. சரிங்க, எவ்ரிபடி லவ்ஸ் டவுடா என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயகியான டவுடா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொரோக்கோவில் இருக்கிற ஒரு ப்ரொவின்ஷியல் ஏரியா, அதாவது வந்து கொஞ்சம் சிட்டிலேருந்து தள்ளி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கராக இருக்காங்க. அந்த சிங்கரை என்னென்னு கூப்பிட்றாங்கன்னா மொரோக்கோவில் வந்து ஷெய்கான்னு கூப்பிட்றாங்க. ஷெய்கா ஆக்சுவலாக ஷெய்காவோட அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராணி, அதாவது வந்து ராஜாவுடைய ஆசை நாயகி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஸ்டம், நாலேஜ், பவர் எல்லாமே இருக்கக்கூடிய ஒருத்தராக வந்து கட்டமைக்கப்பட்ட ஒருத்தங்க. பட் ஆனால் இங்கே என்னென்னா அதே ஷெய்கான்றவங்க இங்கே பாடல் பாடுறவங்க சிங்கர்ஸ், அதுக்கும் வந்து இது பொருந்தக்கூடியது. மொரோக்கோவுடைய அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து 19th century இருந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தன்னோட அவங்கள பற்றின பாடல்கள், அதாவது கிட்டத்தட்ட வந்து தன்னை பற்றியும் அதே சமயம் வந்து அங்கே இருக்கிற கல்ச்சர் எல்லாத்த பற்றியும் பாடக்கூடிய ஒருத்தங்களாக இருந்திருக்காங்க. பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா அப்படி அவங்க இருந்திருக்கும் போது அவங்க ஆண்கள் முன்னாடி தான் பாடல் சூழலில் தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஆண்களுக்கு தானே வந்து எப்போவுமே வந்து என்டர்டெயின்மெண்ட் தேவை, அதுக்கு பெண்கள் தானே எப்போ பகடக்காய் அப்படின்னும் போது அப்படி பாடுறவங்களை அந்த டைம்லேருந்தே ரொம்ப தவறாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அதே நேரத்தில் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தவறாக பார்க்க சூழலும் இருக்குது. அதே சமயம் இவங்க இந்த பாடல்கள் மூலிமா இருக்க வழியை சொல்கிற சூழலும் இருந்திருக்கு. இவங்க ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிறாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பாரில் பாடக்கூடிய ஆட்களாக மாறுறாங்க. இப்போது படத்தின் நாயகன டவுடா ஒரு ஷெய்காவாக இருக்காங்க. ஷெய்காவாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நான் சொன்ன மாதிரி ப்ரொவின்ஸில் வந்து இருக்காங்க, தள்ளி இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வருமானம் பத்தலை. ஸோ தான் பையன் வந்து இருக்காங்க, அவங்க பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஃப் அண்ட் டம். ஸோ அப்படின்னும் போது ஈஸ் அ டெஃப் நாட் டெஃப், ஓரளவுக்கு வந்து பேச முடியாது, டெஃப் அண்ட் டம் தான் அந்த வகையில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த பையனுக்காக, இந்த பையனோட லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க எப்படியாவது கேசப்லாங்கா, அதாவது மொரோக்கோவோட கேபிட்டலுக்கு போய் அங்கே சம்பாதிக்கணும்னு முடிவெடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. இந்த முயற்சிகளில் அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள், அவங்க ஃபேஸ் பண்ணுற மனிதர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த கதைகளுமேங்க. எவ்ரிபடி லவ்ஸ் டவுடா பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சிங்கரை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஊரில் வச்சு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக அந்த இடத்துல வந்து நம்ம சொல்லுவாங்க அது ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிடுறாங்க. இன்னொன்று வந்து இந்த கோயில் திருவிழா ஆடுறவங்களாம் சொல்லிடுவாங்க, பாடுறவங்க இவங்களை எல்லாம் நாம் எப்படிலாம் பார்க்குறோம், எப்படிலாம் சமூகம் பார்க்குதுன்ற ஆங்கிளில் தான் இந்த படத்தை நான் அதுக்குள்ளே தான் ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சு. அப்படி தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஷெய்கா சிங்கர்ஸை எந்த மாதிரி வகையில் பார்க்கப்படுறாங்கன்றதை வந்து முதல் காட்சியில் அடிச்சு நொறுக்கின இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஓப்பனிங் சீனாக இந்த மாதிரி பாடிக்கிட்டு இருப்பாங்க, பாடி முடிச்சு ஷி ஹஸ் பீன் ரேப்டு. அதையும் தாண்டி அந்த அம்மா வந்து அங்கேருந்து கிளம்பி போய் மறுபடியும் தன் மகனுக்காக அடுத்து அதே தொழிலை தான் அவங்க பண்ண சூழல். அந்த இடமே வந்து கொஞ்சம் பிளாஸ்டாக இருந்தது. என்ன மாதிரி ஒரு 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 மன வேதனையே அவங்க அனுபவிக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ மாதிரி அவ்வளமான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்றதை வந்து அந்த இடத்துல நொறுக்கிற இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேருந்து அந்த ட்ராவலில் இவங்க ட்ரை பண்ணுற ஒரு இடத்துலையுமே அவங்களை எப்படி பார்க்கப்படுறாங்க, எப்படி வந்து அவங்கள வந்து எல்லாரும் பார்க்குறாங்கன்ற ஒரு இடம் இருக்குது பார்த்திங்களா. அது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அந்த ஸ்க்ரீன் பிள்ளை கொண்டு வந்த அந்த டைரக்டர் வந்து இட் வாஸ் நாட் பவர்ஃபுல் பட் இட் வாஸ் குவைட் இம்ப்ரெசிவ் என்பது தான் அவங்க. இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த படத்தில் வந்து அந்த பர்டிகுலராக டேரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்து ஒரு இடத்துலையுமே அவங்க எப்படி பார்க்கப்படுறாங்கன்றதுல அவங்களோட திறமையை யாரும் பார்க்காம அவங்களோட அழகை மட்டுமே பார்க்குற இடம், அதுதான் நாங்கள் ஆகப்பெரும் பிரச்சனை. அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அனலைஸ் பண்ணி கொண்டு வந்தது. மிக முக்கியமாக அந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து அவங்களோட திறமையை ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து இல்லை இந்த பொண்ணுக்கு திறமை இருக்குன்னு சொல்லி இடத்துல கூப்பிட்டு போவார். அங்கே அவளோட திறமை வந்து பயங்கரமாக ரொம்ப ஓப்பனாக வெளிச்சத்துக்கு வரும். அதே இடத்துலையுமே வெளிச்சத்துக்கு வந்த அதே இடத்துலையுமே அங்கே எப்படி பார்க்கப்படுறா அப்படின்னும் போது அந்த கோவத்தில் அவள் வந்து நடந்து வந்து ஒரு விஷயம் லிஃப்டில் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல அவள் கண்ணீர் சிந்தி எழுவா, அதே சமயம் சிரிப்பா. இப்போ அவள் எதை ஏற்றுக்க போகிறான்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அந்த கதையை முடிக்கிறார். தட் வாஸ் ரியலி ஒரு ஓப்பன் எண்டிங்காக இருந்தாலும் முடிவை வந்து என்ன பண்ண போகிறா அவள் அப்படின்ற விஷயத்த வந்து பண்ணது வந்து அந்த இடம் நான் சொன்னது அந்த இடமும் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து நின்ன மாதிரி இருந்தது. தட் வாஸ் ரியலி ரிமார்க்கபிளி ஒரு 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 ரிட்டர்ன் சீனாகவே நான் பார்க்குறேன். இன்னொன்று இந்த படத்தின் நாயகியான மிரானி ஹெராடியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் ரொம்ப அழகாக கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக
கச்சிதமாக பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லாவே நீட்டாகவே இந்த படத்தில் வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருந்துமே இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை வந்து இந்த இன்னும் ஆழமாக இன்னும் இம்பேக்டை வந்து அதிகப்படுத்தியிருக்கலாமோன்ற உணர்வு நம்ம படம் முடிஞ்ச அப்புறம் ஏற்படுது. ஈவன் தோ கிளைமேக்ஸ் இஸ் ஸ்ட்ராங், பட் ஸ்டில் அந்த உணர்வு வந்து ஏற்படுதுன்றதில் எந்த ஐயமும் எனக்கு கிடையாதுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சென்றான அந்த கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரீமியர் ஆக்கப்பட்டிருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் எவ்ரிபடி லவ்ஸ் டவுடா படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.